நேயர்களே, இப்போ எங்கே பார்த்தாலும் போர் பதட்டத்தில், இதுக்கு முன்னாடி ஒரு செய்தியில் மத்திய கிழக்கில் ஹவுதிகள் விஷயமும், ஹமாஸ், அமெரிக்காவுடைய தாக்குதல், இஸ்ரேலுடைய ட்ரூஸ் இதெல்லாம் பேசுகிறோம். இப்போ உக்ரைனில் என்ன நடக்க போகுதுன்னா, ரெண்டு பேர்களுக்கும் உள்ள சவால்கள் என்ன? குறிப்பாக இந்த போர் நிறுத்தத்தில் யுக்ரைன் ரஷ்யா இடையே நீடித்த அமைதியை நிலைநிறுத்துறதுல ஏராளமான சேலஞ்சஸ் இருக்குது. இப்போ அதில் எப்படி சரி பண்ண போகிறாங்க? 3 ஆண்டுகளுக்கு மேல் போர் நடக்கிறது. உலகத்தினுடைய மிக முக்கிய சப்ளை செயினாக இருக்கக்கூடிய உக்ரைனும் ரஷ்யாவும் பாதிப்பு ஏற்படுத்துறது உலகத்தில் தொடர் ரெசஷன் என்று சொல்லக்கூடிய பொருளாதார மந்த நிலைக்கு காரணமாக அமையும். ஒன்று. இரண்டாவது, மிகப்பெரிய ஒரு கூட்டு உள்ளடைப்பை தன்னிடத்தில் கொண்டிருக்கக்கூடிய யூரோப்பிய யூனியன் ரஷ்யா என்ற நாடை தனிமைப்படுத்துவது, ரஷ்யா அவர்களை விரோத மனப்பான்மையோடு இந்த தனிமைப்படுத்துதலில் நோக்குவது ஒரு ஆரோக்கியமற்ற ஒரு அரசியலை கண்டிப்பாக உருவாக்கும். மூன்றாவதாக, அமெரிக்கா தற்போது ஐரோப்பாவோடு ஒரு சிறிய பிளவை ஏற்பட்டிருந்ததா போன்ற ஒரு மாயை உருவாக்கப்பட்டாலும் அது நிச்சயமாக இயற்கையாக அமெரிக்காவினுடைய அந்த உறவு யூரோப்பிய யூனியனோடு தான் இருக்க முடியும். அது இயற்கையான ஒரு கூட்டணி. ஏன்னா யூரோப்பிலிருந்து இடமாறியவர்கள் அமெரிக்கர்கள் என்பதையும் உணர்வுபூர்வமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே தான் இங்கிலாந்திற்கும் அமெரிக்காவுக்கும் ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளுக்கிடையே அந்த இயற்கையான ஆங்கில மொழி பேசக்கூடிய மக்களிடத்தில் இருக்கிற உறவு தான் அது. எப்போதும் வலிமையான எதிரியாக அமெரிக்காவை கொண்டிருக்கக்கூடிய ரஷ்யா மௌனியாக சில காரணங்களை செய்தாலும் அமெரிக்காவுக்கு பெரும் சவாலாக இருக்கக்கூடிய சீனா மற்றும் ஈரான். ஆக இந்த உக்ரைன் போர்னா இந்த ஒரு போர் மட்டுமல்ல. இந்த விஷயங்களில் சவுதி அரேபியாவில் முதல் கட்ட பேச்சுவார்த்தையில் உக்ரைனை கூப்பிடாம 2 நாட்டினுடைய அஃபீஷியல்ஸும் கலந்து கொண்டாங்க. அவற்றில் கலந்து கொண்ட பின்பு பெரும் வேடிக்கையாகவும் வினோதமாகவும் இருந்தது. இப்பொழுது சவுதி அரேபியாவுக்கு ஜெலன்ஸ்கி அழைக்கப்பட்டார். அமெரிக்கா சவுதியில் வைத்து தனது என்வை மூலமாக பேச்சுவார்த்தை நடத்தி சமாதானத்திற்கு, போர் நிறுத்தத்திற்கு 30 நாட்களுக்கு ஒப்புக்கொண்டது. அமெரிக்கா அதை பெரும் வெற்றியாக பார்க்கின்றது. குறிப்பாக 2 பேரும் மல்லுக்கு நிற்கிறார்கள். ஜெலன்ஸ்கி என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, எங்க நாட்டுடைய ஆக்கிரமிப்பு பகுதிகளை நீங்க வெளியேறி விட்டால் மட்டும்தான் இந்த சீஸ்ஃபயருக்கு நாம் அனுமதிக்க முடியும் என்ற ஒருவரான கருத்தை வைத்திருக்கிறார். தற்காலிக போர் நிறுத்தம் என்பது தங்களை ப்ரிப்பேர்ட் பண்ணி கொள்வதற்கு, தயார்படுத்திக் கொள்வதற்கு ரஷ்யாவுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தும் என்றும் ஜெலன்ஸ்கி தனது கருத்தில் அவர் உறுதியாக இருக்கிறார். அந்த கருத்தை வைத்திருக்கிறார். சரி, இப்படி அவர்களுக்குள் ஒரு குழப்பம் இருக்கின்ற போது இந்த விஷயங்களை எல்லாம் பேசின பின்புதான் போர் நிறுத்த முடியும் என்று யுக்ரைன் வலிமையாக சொன்னது. ஆனால் இப்பொழுது போர் நிறுத்தத்திற்கு அவர்கள் ஒப்புக்கொண்டது ஏன் என்ற கேள்வி வரும். ஏனென்றால் அமெரிக்கா என்ன சொன்னாங்க, உங்களுடைய கோரிக்கைகள் என்ன? உங்களை யுக்ரைனுடைய இடங்களை ஆக்கிரமிப்பு செய்ததை எல்லாம் முதல்ல அமெரிக்கா கைச்சாத்திட்டு அவர்களே கை மாற்றி விட வேண்டும் என்று சொன்ன அமெரிக்கா இப்பொழுது நேர மாறி சொல்கிறாங்க, நீங்கள் முதல்ல சீஸ்ஃபயருக்கு ஒத்துக்கிறோம், அதுக்கப்புறம் மற்ற விஷயத்தை நம்ம பேசுவோம் அப்படின்னு ஜெலன்ஸ்கிக்கு ஒரு அழுத்தம் கொடுத்த காரணமாகவும், தன் பெரியண்ணனாக அமெரிக்காவினுடைய சொற்களை கேட்க வேண்டும் என்கின்ற கடப்பாடும் நிர்பந்தமும் இருக்கின்ற ஒரு நெருக்கடியில் யுக்ரைன் அமெரிக்காவுடைய சொல்லை கேட்டு போர் நிறுத்தத்திற்கு அவர்கள் ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். இதுதான் முதல் கட்டமான ஒரு கருத்து. சரி, இரண்டாவதாக, அமெரிக்காவினுடைய அழுத்தத்தை ஏற்று யுக்ரைன் இந்த சவாலை ஏற்றுக்கொண்டாலும் ரஷ்யா மறுமுனையில் என்ன சொல்கிறது என்றால், உக்ரைனை ஒரு நம்பகமான கூட்டாளியாக அவர்கள் பார்க்கவில்லை. நாம் ஏற்கனவே சொன்னோம், பல காணொலியில் சொன்னோம், உக்ரைன் நேட்டோவோடு உறுப்பினர் ஆகக்கூடாது என்று ரஷ்யா நெருக்கடி, ஐரோப்பிய யூனியனிலிருந்து எந்த வெளிநாட்டு படைகளும் உக்ரைனுக்கு ஆதரவாக வரக்கூடாது என்று ரஷ்யா நெருக்கடி, மூன்றாவது நாங்கள்
பிடித்த இடத்தை உனக்கு எந்த பங்கும் இல்லை. அது எங்களுடைய நாட்டுடைய இடம், எங்களுடைய நாட்டுடைய மக்கள், எங்களுடைய நாட்டினுடைய கலாச்சார பண்பாட்டை பின்பற்றுபவர்கள் தான் அவர்கள். ஆகவே நாங்கள் அந்த பகுதியிலிருந்து வெளியேறப் போவதில்லை, அது எங்களோடு இணைந்து விட்டது. இந்த 3 கண்டிஷனும் குறிப்பாக அவர்களுடைய கண்டிஷன். இது ஏற்கனவே சொன்னோம். இப்போ இந்த சவால்களை அவர்கள் எப்படி ஓவர் கம் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்குது. ஏன்னா உக்ரைன் சொல்லக்கூடிய அந்த கூற்று ப்ரிப்பரேஷன் ஆகிடுவாங்க, நீண்டகால சமாதானம், இதெல்லாம் நாம் பேசலாம். ஆனால் ரஷ்யா வைத்திருக்கக்கூடிய பிடித்து கொண்ட இடத்தை நாங்கள் இடப்பகிர்வு செய்ய போவதில்லை மற்றும் நேட்டோவோடு சில விஷயங்களை எந்த காலத்திலும் உறுப்பினராக ஆகக்கூடாது, அயலக படைகளுக்கு உக்ரைனில் இடமில்லை, இப்படியெல்லாம் பல கண்டிஷன்ஸ் ஒரு பெரும் சேலஞ்சை ஏற்படுத்தியிருக்கிறது. ஆனாலும் அமெரிக்கா பரஸ்பரம், இன்டர்நேஷனல் ஆளுமை சொல்கிறார், அமெரிக்கா பரஸ்பரம் என்ன எதிர்பார்ப்பது என்பது இன்னும் மௌனமாகவே இருக்கிறது. அமெரிக்கா ஒரு லாப நோக்கம் இல்லாமல் ஒரு விவகாரத்தில் ஈடுபட மாட்டார்கள். இப்போ அமெரிக்கா ரஷ்யாவிடத்தில் எதிர்பார்ப்பது என்ன? இந்த எதிர்பார்ப்பில் என்ன, அது நீண்ட காலமாகவா அல்லது குறுகிய காலமாகவா? அமெரிக்கா ரஷ்யாவின் ஆதரவாக மாறியிருப்பதற்கு இதற்றில் அதிகபட்சமாக அவர்கள் தங்களுடைய ஒரு ஒரு பார்ட்டிபியூஷன், என்ன சொல்றது, ஒரு நுகர்வை, அதாவது அமெரிக்காவுடைய பங்கு அதிகரிப்பதற்கான பின்னணி தகவல்களை அமெரிக்கா தெளிவுபடுத்தவில்லை. ஆக இதுவும் ஒரு குழப்பம். 4வது குழப்பம், கடந்த காலத்தில் விளாடிமிர் புட்டினுடைய தற்காலிக போர் நிறுத்தம் குறித்து தான் நாம் சாத்தியமான வாய்ப்புகளை பற்றி சொன்னோம். ரஷ்யா அரசுக்கு ஒரு நபரிடம் இருந்து ஒரு சில தகவல்கள் கிடைத்திருப்பதையும் இன்டர்நேஷனல் காணொலியில் நாம் பார்க்க முடிகின்றது. இந்த போர் நிறுத்தம் ஏற்படுத்துவதற்கு முதன்மையாக அது நிபந்தனைகள் இல்லாமல் நாம் போர் நிறுத்தத்தை ஒப்புக்கொண்டால் அது ரஷ்யாவுக்கு இடையூறாகவும் உக்ரைனுக்கு ஆதரவாகவும் அமைந்துவிடும் என்று ரஷ்யா கவலைப்படுவதாக அடுத்த செய்தி. இது ஒரு 4வது பாயிண்டாக எடுத்துக்கிடுங்க. அடுத்து, உக்ரைனுக்கு எந்த விதமான சலுகைகளையும் வழங்காமல் போர் நிறுத்தம் ஏற்பட்டால் புட்டின் மோதலை தொடரும் அபாயம் இருக்கிறதுன்னு யுக்ரைன் சந்தேகப்படுது. ரஷ்யா சந்தேகப்படுது, ஒரு டிமாண்ட் இல்லாமல், ஒரு கண்டிஷன் இல்லாமல் சும்மா போர் நிறுத்தம்னா அது உக்ரைனுக்கு வாய்ப்பாயிரும் அப்படின்னு ரஷ்யா இவர்கள் மீது ஒரு குறை. இவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, உக்ரைனுக்கு எந்த சலுகையும் வழங்காமல் போர் நிறுத்தம் கொண்டு வந்துச்சுன்னா அது புட்டினுக்கு சாதகமாயிரும் அப்படின்னு ரஷ்யா மீது உக்ரைன் சந்தேகப்படுகிறது. இதனால்தான் ரஷ்யாவினுடைய நம்பிக்கைக்குரிய நாடாக அவர்கள் இல்லை என்பதை நாம பாடுகிறோம். முக்கியமாக விளாடிமிர் புட்டினுடைய அந்த நிபந்தனைகளை பற்றி நான் என்ன சொன்னேன், முதல்ல சொல்லிட்டேன். அது ஏற்கனவே சொன்னதான். இடத்தை விட்டுறணும், வளங்களை விட்டுறணும், கனிம வளங்களை எங்கள்கிட்ட கொடுத்துடணும், பிடிச்சி 20% இடத்தை எங்கள்கிட்ட கொடுத்துடணும், நேட்டோ படைகளில் உறுப்பினராகக்கூடாது, அயலக டீம்லாம் உள்ளே வரக்கூடாது. இதுதான் அவர்களுடைய கண்டிஷன். இது அல்லாமல் சில கண்டிஷனில் பார்ப்போம். அந்த கண்டிஷனில் என்னன்னு பார்த்தா, லூஹான்க், டொனஸ்க், கெர்சன் மற்றும் சபோரிஜா பகுதிகள் முழுவதிலும் இருந்து உக்ரைன் திரும்ப பெற வேண்டும். இப்போது இவை அனைத்தும் ரஷ்யாவினுடைய ஆக்கிரமிப்பினுடைய கீழ் இருக்கிறது. இந்த பகுதியில் தான். மறுபடியும் எந்தெந்த பகுதின்னு சொல்கிறேன். லூஹான்ஸ், டொனஸ்க் மற்றும் கெர்சன், சபோரிஜியா, இதுதான் அவர்களுடைய பகுதிகள். இதில் தாக்குதல் நடத்தக்கூடாது. நாங்கள் ரஷ்யாவுடைய கீழே தான் இருக்குது. இந்த இடத்தை மறுபடி மீட்டுக்கிறதுக்கு உக்ரைன் ஒரு காலமும் போரிடக்கூடாது என்று ரஷ்யா வைக்கக்கூடிய மிக முக்கியமான கண்டிஷன் இந்த 4 பகுதிகள் தான். மேலும் உக்ரைன் நேட்டோவில் இணையவில்லை என்பது, இது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இது ரஷ்யாவுடைய கண்டிஷன். அதே நேரத்தில் அமெரிக்கா தற்போது ஆயுதங்களை வழங்குவதை உறுதி செய்திருக்கிறது. 30 லட்சம் கோடிக்கு சவுதி அரேபியாவில் போய் 3 பேச்சுவார்த்தை நடந்துச்சு. ஒன்று ஜெர்மனில் மூஞ்சில் அந்த கையெழுத்து வாங்கலை. 2வது அமெரிக்காவில் ஓவல் ஹோமில் ஒரு மோசமான, கேவலமான, இழிவான ஒரு ப்ரெஸ் மீட் நடந்துச்சு. அதில் ஜேடி வான்ஸ் மற்றும் டொனால்ட் ட்ரம்ப், ஜெலன்ஸ்கி இடையே பெரிய
முரண் உருவாச்சு. அப்பவும் கையெழுத்து வாங்கலை. 3வது இப்போ சவுதி அரேபியாவில் வாங்கி உடனடியாக உளவுத்துறை செய்திகளை பரிமாறிக்கொண்டதையும் ஆயுதங்களை மீண்டும் அனுப்புவதற்கு ஒத்துக்கொண்டதும் ரஷ்யாவின் பெரும் கவலையாக இருக்கிறது. இப்போ ரஷ்யாவுடைய சேலஞ்சஸ் எல்லாம் சொல்லுறது நான் ஒன்று ஒன்றா சொல்லிகிட்டு இருக்கேன். அப்போ இந்த கவலைகள் அவர்களுக்கு அமெரிக்கா மீண்டும் ஆயுதங்களை கொடுப்பது, உளவுத்துறை தகவல்களை பகிர்ந்து கொள்வது ரஷ்யாவிற்கு பெரும் கவலையாக இருக்கிறது. இந்த இராணுவ உதவிகள் தொடரும் போது எப்படி ஒரு சமாதானம் வரும் அப்படின்னு ரஷ்யா கவலைப்படுறதுல ஒரு நியாயம் இருக்குது. ரஷ்யாவும் உக்ரைனும் ஒரு குறுகிய போர் நிறுத்தம் ஒரு சாத்தியமில்லாத நேரத்தில் மோதலுக்கு நிரந்தர தீர்வு காண்பதில் ஆர்வமாக இருப்பதாக கூறுகின்றார்கள். 2 பேருமே சொல்கிறாங்க. ஏன்னா அவருடைய இலக்கு முடிஞ்சு போச்சுல்ல. நாட்டை பிடிச்சி அந்த இடத்துல இருக்கக்கூடிய மைன்ஸு நிறைய இருக்குது. உலகத்தில் 4.5 லட்சம் மில்லியன் கனிம வளங்கள் இருக்கிற நாடு ரஷ்யா. அதுக்கு ஈக்குவலாக ரஷ்யாவுடைய ஒரு பாகம்தான் உக்ரைன். அப்போ உக்ரைனுக்கு உள்ள இந்த 4 பகுதிகளிலும் அவர்கள் விட்டு கொடுத்துட்டா. லூஹான்ஸ்பர்க் என்ன 4 பகுதி, லூஹான்ஸ்க், டொனாஸ்க், கெர்சன், சபோரியா, இதில் போர் செய்யாத நீ விட்டு கொடுத்துட்டாலே இந்த போர் முடிஞ்சிடும். மற்ற விஷயம்லாம் சமாதானமாக ஆயிடலாம். இப்போது நேட்டோ படைகள் அந்த படைகளோடு சேர்றது, அயலக படைகள் உள்ளே வராமல் தடுக்கிறது, இதெல்லாம் ஓரளவுக்கு பேசலாம். இந்த இடங்களை மறுபடியும் ரஷ்யாவுடைய ஆளுமையின் கீழே பிடிச்சிட்டாங்க. இப்போ அதில் நீ போர் செய்யக்கூடாது, ஆனால் நீ அந்த இடத்த எனக்கு கொடுத்துரு. இதுதான் இப்போ பெரிய சவால். ஆக ரஷ்யாவும் ரஷ்யாவும் பேசக்கூடிய இந்த விஷயத்தில் உக்ரைன் ரஷ்யாவுக்குரிய இந்த சமாதானத்திற்கு இந்த சேலஞ்சஸ் பெருசாக இருக்குது. இப்போது ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கு இடையே இன்னொரு முக்கியம் என்னன்னா, 2 பேருக்கிடையே ஒரு நேரடியான பரஸ்பரம், ஒரு முகமுகமாக பேசுவது, கன்ஃபரண்டேஷன். என்ன சொல்கிறது, அமர்ந்து என்னப்பா விஷயம், எப்படி பேசுறது, இதெல்லாம் பேசாத வரைக்கும் இதற்கு ஒரு தீர்வு இல்லை. புரோக்கரேஜ் தான் செய்கிறாங்க. அமெரிக்காவுடைய அஃபீஷியல்ஸுக்கும் ரஷ்யாவுடைய அஃபீஷியலும் உட்கார்ந்து பேசுகிறாங்க. உக்ரைன் அழைக்கப்படலை, உக்ரைன் இன்வைட் செய்யப்படலை. அப்போ இதில் எப்படி ஒரு தீர்வு வரும்? அதனால் இந்த பிரச்சனையிலும் மிக முக்கியமான 2 பேருக்கு இடையில் ஒரு பெரிய கேப் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் சில ஆவணங்களெல்லாம் உருவாக்கி அதற்கு அப்புறமா தான் இது உக்ரைனுடைய பாதுகாப்பு விஷயம் குறித்தெல்லாம் விவாதிக்கணும். நிறைய விஷயங்கள் இருக்குது. இது இட் ஹாஸ் பீன் டேக்கன் லாங் ப்ராசஸ், லாங் டைம். ஒரு சொல்யூஷனுக்கு நாங்கள் எங்களுக்கு கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்ட்டுலாம் சொல்கிறாங்க. இதுக்கு முக்கியமாக ஐரோப்பா ஒரு மிக முக்கிய திட்டத்திற்கு சில வடிவமைப்புகளை கொண்டுள்ளது. யூரோப்பிய யூனியனில் யூகே, நெதர்லாண்டு, அது மட்டும் இல்லாமல் பிரான்ஸு, ஜெர்மனி, இத்தாலி, டென்மார்க்கு, இந்த மாதிரி நாடுகள் நிறைய இருக்காங்க. இவைகள் ஒரு கடினமான மட்ட அரசியல் ரீதியான சிக்கலான பிரச்சனைகள் என்கிறார்கள். இந்த பிரச்சனைகள் ரொம்ப ஒரு முக்கியமான பிரச்சனைகள். அமெரிக்காவினுடைய லாப நோக்கமற்ற உலகளாவிய கொள்கை சிந்தனை குழுவான லான் கார்ப்பரேஷனுடைய மூத்த அமைச்சர் சமுவேல் ராய் சில கருத்தை நம்மளோடு பதிகிறார். அவர் என்ன சொல்றார் அப்படிங்கிறத விட, அமைதி காக்கும் படைகள் உக்ரைனுக்கு அனுப்புவதை பற்றிய விவாதம் இப்போது யூரோப்பிய யூனியனில் நடந்து வருகின்றது. அது would have a different perception. சில யூரோப்பிய யூனியன்கள் இதை அனுப்புவதற்கு தயாராக இருந்தாலும் அவர்கள் அனுப்புவதற்கு ஒரு மாறுபட்ட கருத்தை கொடுக்குறாங்க. 2025 லண்டன் உச்சி மாநாட்டில் நிறைய பேர் அவர்களுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணலை. அதுக்கு சில காரணங்களும் சொல்லப்படுது. இப்போ இந்த ஒரு கோலியேஷன், பீஸ், மிலிட்ரி ஜோனை உருவாக்குவதற்கு அவர்கள் பிரான்ஸு, யூகே, ஆஸ்திரேலியா, அந்த 3 பிரமாத நாடுகள் எடுத்துக்கொள்வோம். இதில் டென்மார்க்கும் சேருது, பின்லாந்தும் சேருது. இது அல்லாமல் மற்ற நாடுகள் லாட் ஆஃப் த ஹெசிடன்ஸ், அந்த ரிலிக்டன்ஸ் டு ஜாயினிங் ஹேண்ட்ஸ், என்னென்னா ஒரு பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ் அனுப்புறதுக்கு அவர்களுக்குள்ள ஏன் யூரோப்பிய யூனியனில் இந்த சிந்தனை இருக்குன்னா, அந்த நாடுகளுக்குள்ளே இருக்கக்கூடிய அரசியல் தன்மை, ஒரு அன்சர்டினிட்டி, எக்கனாமிக்கலாக ஒரு ரெசஷன்,
இதெல்லாம் அவர்களுக்கு ஒரு பின்னடைவில் உக்ரைனுக்கு உதவுவதற்கு அவர்கள் சில தாமதப்படுத்துகிறார்கள் என்கிற செய்தியும் நமக்கு வந்திருக்கிறது. ஐரோப்பிய அமைதிப்படையின் யோசனையை ரஷ்யா கடுமையாக எதிர்க்கிறது. ரஷ்யாவுடைய வைரி அமெரிக்கா தானே, ஐரோப்பா தானே. அதனால் ஐரோப்பிய அமைதிப்படையினுடைய யோசனையை ரஷ்யா ரொம்ப எதிர்க்கிறது. தனது எல்லைகளுக்குள்ள அருகே நேட்டோ வந்துடவே கூடாது அப்படிங்கிற ரஷ்யா ரொம்ப கவனமாக இருக்குது. அமெரிக்காவின் நிலைப்பாட்டை பொருட்படுத்தாமல் யுக்ரைனுக்கு இராணுவ ஆதரவை தொடர்ந்து வழங்குவதாக யூரோப்பிய தலைவர்கள் ஏற்கனவே உறுதியளித்தாங்க. உறுதியளித்து ஒரு $3 பில்லியன் கொடுத்தார்கள். ஆக ரஷ்யா உக்ரைன் இராணுவத்தின் அளவை கணிசமாக குறைக்க வேண்டும் என்று கோரியது இந்த விஷயத்தில் அது ஒரு பெரிய சவால். நாங்கள் விட்டு கொடுப்பதற்கு மாட்டோம் என்று புட்டின் கடந்த வாரம் ரஷ்ய வீரர்களுக்கு சொன்னார். இறந்து போன உறவுகளை கூப்பிட்டு நாம் எந்த காலத்திலும் இதெல்லாம் விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னார்கள். ஆகவே போர் நிறுத்தம் தவிர ரஷ்யாவிடமிருந்து அமெரிக்கா என்ன எதிர்பார்க்கிறது அப்படிங்கலாம் நம்ம பேசுகிறோம். இப்போ இந்த நிகழ்ச்சியில் சவால்கள் என்ன? பாயிண்ட் நம்பர் 1, 2 பேரும் முகமுகமாக அமர்ந்து பேசவில்லை. அமெரிக்கா இந்த போரின் மூலம் என்ன எதிர்பார்க்கிறது? 2. 3வது, யூரோப்பிய யூனியன் கொள்கைகளை ரஷ்யா நிராகரிக்கின்றது. யூரோப்பிய யூனியனில் படைகளை அனுப்புவதற்கு சில பெரிய நாடுகள் ஏற்றுக்கொண்டாலும் நிறைய அமெரிக்கா யூரோப் நாடுகள் அதற்கு ஒற்றுக்கொள்ளவில்லை. 4வது, இந்த போர் நிறுத்தத்தில் நிபந்தனை இல்லாமல் நாம் அனுமதித்தால் அது யுக்ரைனுக்கு லாபமாக அமையும் என்று ரஷ்யாவுக்கு காலத்தை கொடுத்தால் அவர்கள் அடுத்த போருக்கு தயாராக வேண்டும் உக்ரைனும் சந்தேகப்படுகிறது. இது 4. 5வதாக பார்க்கின்ற போது ஒரு 3-4 பகுதிகளை சொன்னேன். இந்த பகுதியிலிருந்து உக்ரைன் போரே செய்யக்கூடாது, எங்கள்கிட்ட கொடுத்துடணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அது சாத்தியமற்றது. ஆக இது அல்லாமல் நாங்கள் எந்த நேரத்திலும் எங்கள் பகுதியில் விடமாட்டோம் என்று உறுதுணையாக இருக்கிறார்கள். இது ஒரு 5வது. 6வது, தற்போது யூரோப்பிய யூனியனும் அமெரிக்காவும் உக்ரைனுக்கு ஆதரவாக வந்துட்டாங்க. அப்போ இந்த வார் எஸ்கலேஷன் இது பிராந்தியத்தில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தும் என்று ரஷ்யா கவலைப்படுகிறது. ஆக இப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதனால் இந்த பிரச்சனைகளெல்லாம் நாம் பார்க்கும்போது எனக்கு என்னவோ சர்வதேச பொறியியல் ஆய்வாளர்கள், பிபிசி, இன்னும் பல்வேறு உலக தரம் வாய்ந்த கட்டுரைகளுடைய சுருக்கத்தை உங்களுக்கு தந்தேன். இப்போ இது என்னுடைய கருத்து அல்ல. இந்த கருத்துக்களை எல்லாம் வாங்கி அதையெல்லாம் ஆய்வு செஞ்சு இது இப்படி தான் இந்த செய்தியை தர்றேன். இது எப்படி சமாதானமாக முடிய போகிறது என்பது கேள்விதான். ஏன்னா அந்த சேலஞ்சஸ் ஆஃப் பாயிண்ட் 2 பேரும் எக்ஸ்பெக்டேஷன், 2 பேருக்கும் ரெக்வயர்மெண்ட்ஸ், தே மோர் எக்ஸ்பெக்டேஷன் ஈச் அண்ட் எவ்ரி பீப்புள். எங்கள்கிட்டேருந்து இதெல்லாம் இருக்குன்னா அவங்க அதை ஒத்துக்க மாட்டேங்காங்க. ஆக அமெரிக்காவுக்கு கதை முடிஞ்சது. அவர்களுக்கு சாதகமாக 30 லட்சம் கோடிக்கு கொடுத்த பணத்தை கட்ட பஞ்சாயத்து பண்ணி வாங்கிட்டாங்க. அடுத்து அவங்களுக்கு ஆயுத சப்ளைக்கு அடுத்த 30 லட்சத்துக்கு வேலை ஆரம்பிச்சிட்டு, இது ஒரு கவலை வாய்ந்த விஷயம். இதில் என்ன கவலைன்னா, உலகின் மிகப்பெரிய சப்ளை செயின் சோவியத், ரஷ்யாவும் உக்ரைனும், ஃபெர்டிலைசராக இருந்தாலும் சரி, கேஸாக இருந்தாலும் சரி, க்ரூட் ஆயிலாக இருந்தாலும் சரி, இன்னும் நிறைய தானிய களஞ்சியங்கள் நிறைய, இதெல்லாம் உலகத்தின் பொருளாதாரத்தில் ஒரு அன்சர்டினிட்டியை இன்னைக்கு ஏற்படுத்துகிற இன்னும் ஏற்படுத்தும். இது நாட் ஓன்லி யூரோப்பிய யூனியனை மட்டும் பாதிக்காது, பட் ஆல்சோ ஆசிய வர்த்தக பொருளாதார மண்டலத்திலும் ஒரு பெரிய தாக்குதலை ஏற்படுத்தும் மட்டுமின்றி இராணுவ சந்தையாக உலகம் மாறக்கூடிய அபாயமும் இருக்குது என்பதை இன்றைய செய்தியோடு நான் நிறைவுக்கு வந்துடுறேன். நன்றி.